Welcome back to lab session. Okay, today we're going to see lab exercise 2, letter pad design. Okay, how to design a letter pad in any one of the company or colleges or shop. Okay, ஸோ ஒரு லெட்டர் பேட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுடைய லேப் எக்ஸசைஸ் 2. லெட்டர் பேட் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலாக ஒரு கம்பெனினா கம்பெனி லோகோ போட்டு அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்கும். தென் அந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி லோகோவை வந்து லெட்டர் பேடில் என்ன பண்ணுவாங்க, எம்பெடட் பண்ணியிருப்பாங்க அல்லது வாட்டர் மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெட்டர் பேட் டிசைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, கிரியேட்டர்ஸ். இப்போ கிரியேட்டர்ஸ்னா டிசைனர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டிசைனர் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் பேட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த அந்த டிசைனர் கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா லியோ அப்படின்னு வச்சுக்கோ, லியோ டிசைனர் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ அந்த லியோ டிசைனர் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு லெட்டர் பேடை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எப்பயும் போல் நீங்கள் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து ஒரு blank டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துங்க. ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2013 2016 இருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு டிசைன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த டிசைன்ஸை எடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் லெட்டர் பேட்னு சொல்லலாம், இது ஒரு டைப் ஆஃப் லெட்டர் பேட்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த டிசைனை கூட நம்ம என்ன என்ன செய்யலாம், எடுத்து ஒர்க் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு blank ப்ரெசன்டேஷன் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ blank ப்ரெசன்டேஷன் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் பேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டரில் ஆட் பண்ணுவோம். ஹெட்டரில் ஆட் பண்ணுவோம் அல்லது ஃபுட்டரில் ஆட் பண்ணுவோம். ஃபுட்டரில் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அதனுடைய அட்ரஸ் எல்லாமே ஃபுட்டரில் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து ஹெட்டரில் ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஹெட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல, அதாவது டாப்பில் வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஹெட்டர் எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஹெட்டர். இல்ல வேற எப்படி சார் போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்செர்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இன்செர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹெட்டர்ன்னு இருக்கும். இந்த ஹெட்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்டர்ஸ் எங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, இது வந்து பிளாங்க் ஹெட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது 3 காலம் ஹெட்டர்ஸ். இது மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு வந்து பிளாங்க் ஹெட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னா, நான் என்ன செய்யலாம், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பிளாங்க் ஹெட்டர்ஸ் வேணும். இதை வந்து நான் சப்போஸ் எனக்கு ஹெட்டர் மட்டும் இருந்தால் போதும், இது தேவையில்லாதனால நான் அதை என்ன செஞ்சிடறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். அப்போ வந்து ஹெட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எத்தனை பார்ட்டாக பிரிக்கணும். இப்போ லோகோன்னு ஒன்று வைப்போம், அந்த லோகோக்கு ஒரு பார்ட், அட்ரஸ் அப்படின்னா அட்ரஸ்க்கு ஒரு பார்ட். அப்போ என்ன பண்ணும், சிம்பிளி நான் வந்து இன்செர்ட்ல போய் நான் டேபிள் எடுத்துக்கிறேன். டேபிள் எடுத்துட்டு எனக்கு ரெண்டே 2 காலம் மட்டும் வேணும். ஒரு காலம் வந்து எனக்கு வந்து இமேஜ் இன்செர்ட் பண்ணுறதுக்கும், ஒரு காலம் வந்து அந்த கம்பெனியோட நேமை வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் எனக்கு ரெண்டே 2 காலம் வேணும். ஓகே, ஸோ 2 காலம்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் கம்பெனிக்கு ஏதாவது லோகோ எடுக்கணும். இப்போ என்னுடைய கம்பெனியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லியோ, லியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், யூ கோ டு சர்ச்சிங். சர்ச்சிங்கில் வந்து லோகோ அல்லது லியோ லோகோ அப்படின்னு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோகோஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லோகோன்னு வச்சுக்கோ. ஓகே, லோகோ. இந்த லோகோ வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த லோகோவை வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துட்டு, அதை சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுங்க. சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அது வந்து எங்க சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிட்டு அதை லியோ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேபக்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த இமேஜ் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டெஸ்க்டாப்பில் வந்து அந்த இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அந்த இமேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். அந்த இமேஜை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எடுத்து நான் வந்து என்னுடைய டிசைனுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த இமேஜை வந்து நான் காப்பி பண்ணுறதுக்காக என்ன செய்கிறேன், அந்த டெஸ்க்டாப் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போய் அந்த இமேஜ் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து நான் இமேஜை காப்பி பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லியோ இமேஜ். ஸோ இந்த இமேஜை வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டு தென் நான் வேர்டுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு
பேஸ்ட். பேஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து காப்பி ஆகும். காப்பி ஆயிடுச்சா? ரைட். இப்போ வந்து அந்த இமேஜோட சைஸ் வந்து நீங்க ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க ரீசைஸ் பண்ணிட்டு, தென் இது போதும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அந்த சைஸ்க்கு நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிட்டு ஓகே ரைட். இப்போ நேம் வந்து எனக்கு ஆட் ஆகணும். இப்போ நேம் வந்து லியோ டிசைனர்ஸ் அப்படிங்கிறது நான் நேம் வந்து டைப் பண்றேன். ஸோ LEO டிசைனர். லியோ டிசைனர் அப்படிங்கிறேன். ஸோ இந்த டிசைனர் வந்து எனக்கு கேப்ஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ DESIGN லியோ டிசைனர் அப்படிங்க. ஸோ இதை வந்து நான் என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை நான் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நான் அழகுபடுத்திக்கலாம். ஸோ எந்த ஃபாண்ட் ஸ்டைல் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கெட்டிங்க. ஓகே ரைட். இதை வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாண்ட்டு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்லலாம், ஃபாண்ட்டு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நான் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டிசைனான ஒரு ஃபாண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா இந்த மாதிரி. ஓகே, லியோ டிசைனர் ரைட். இப்போ இந்த ஃபாண்ட் நான் வந்து கொடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அதனுடைய அட்ரஸ் நான் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்ரஸ் டைப் பண்ணும்போது அந்த அட்ரஸ் ரொம்ப மினிமமாக இருந்தால் போதும். ஸோ லியோ டிசைனர் அதனுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஷாப் நம்பர் அல்லது வந்து போஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அட்ரஸ் வந்து ஷாப் நம்பர் 10 அது ஸ்டாப் நம்பர் 10 அட்ரஸ் அண்ணா நகர் 3rd cross main road, Chennai 60004. Okay, then email leostar@gmail.com. Website வச்சிருக்கோம். Website www.leostar.com commercial.com. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன செய்கிறேன், ரைட் அலைன்மெண்ட் கொண்டு வரேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபாண்ட் சைஸ் நான் மாற்றணும் அப்படின்னா நான் ஃபாண்ட் சைஸ் மாற்றிட்டு போல்டு பண்ணால் கூட நான் என்ன செஞ்சுக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணால் கூட சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ இது வந்து லைட்டாக சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து லெட்டர் ஹெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெட்டர் ஹெட்டில் இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டர் ஹெட் வந்து இந்த எண்டு முடிக்க போகணும் அப்படிங்கிறனால நான் இந்த ஆரோஸ் வந்து நான் யூஸ் பண்ணி அதை வந்து எண்டு முடிக்க நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த பார்டர் எனக்கு தேவையில்லை. ஸோ அந்த பார்டர் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வச்சு இந்த பாக்ஸில் நான் கிளிக் பண்ணி இங்கே பார்டர் இருக்கும். ஓகே, இந்த பார்டரை வந்து நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நோ பார்டர்லாம் வந்துடும். ஓகே, ஸோ லெட்டர் பேட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட்டு இன்செர்ட் போய் ஷேப்பில் இந்த லைன் எடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு அண்டர்லைன் நான் டிசைன் கொடுப்போம். ஸோ அண்டர்லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இதை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா எந்த டிசைன் எப்படி வேணும், அது எந்த கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இன்னொரு லைன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அந்த இடத்துல வச்சு
நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு லைன் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த லைனை நீங்கள் என்ன செஞ்சிடணும், கரெக்டான பொசிஷனில் நீங்கள் அரேஞ்ச். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இப்போ ஹெட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஹெட்டர். இந்த ஹெட்டர் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்த பேஜ் போகும்போது இப்போ பாருங்கள், நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி செகண்ட் பேஜ் நான் போகிறேன். இந்த செகண்ட் பேஜ் போகும்போது அந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்துடும். ஓகே. ஸோ இதுக்கு தான் நம்ம ஹெட்டர் யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த லெட்டர் பேட். இப்போ இந்த லெட்டர் பேடில் இப்போ திருப்பி நான் ஹெட்டருக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்டர் வந்துடும். ஓகே ரைட். இப்போ இந்த லோகோவை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து வாட்டர் மார்க் அந்த லோகோ இந்த இடத்துல வேணும், ஒயிட் ஸ்பேஸில் வேணும். நீங்கள் இல்லை இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்து டேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டு டேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டில் ஹோமில் போய் ரைட். ஸோ டேட், இந்த டேட் வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் கலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ டேட் ரெடி. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணால் இங்கே இந்த பேஜ் ஒயிட் ஸ்பேஸ் பண்ணோம்னா இங்கே டபுள் கிளிக். ஸோ டபுள் கிளிக் தான். ஸோ இப்போ ஃபுட்டர் ஆட் பண்ணுறேன். ஃபுட்டர் ஆட் பண்ணும்போது என்ன செய்யணும், ஜஸ்ட் அதே போல் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுட்டர் வந்துடும். இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா காப்பி ரைட்டு அல்லது ஃப்ரான்ச்சைஸ் அல்லது பிரான்ச்சஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், நெக்ஸ்ட் வந்து காப்பிரைட், காப்பி ரைட்ஸ் அட் லியோ டிசைனர். ஓகே, இயர் வந்து 2020 இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எப்பயும் போது நான் சொல்கிற மாதிரி டிசைனாக சிம்பிளாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டு நீங்கள் மாற்றி அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சென்டரில் எலிமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூ பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் ப்ரிவியூவில் உங்களுக்கு அது வந்து ஒரு பேஜில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ லெட்டர் பார்ட். இதே போல் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து லெட்டர் பேட் டிசைன் பண்ணலாம். சில பேர் வந்து ஓனாக வந்து ஷாப் வச்சுருப்பீங்க. ஸோ இதே மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லெட்டர் பேடை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அடுத்து வந்து இந்த வாட்டர் மார்க்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வாட்டர் மார்க்கிங் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் இந்த இடத்துல வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கு போய் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பாருங்கள் வாட்டர் மார்க் இதெல்லாம் வந்து வாட்டர் மார்க். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வாட்டர் மார்க் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கஸ்டமைஸ் வாட்டர் மார்க் போய் அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் வாட்டர் மார்க் கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து அந்த ஓப்பன் ஆகும்போது சப்போஸ் எனக்கு பிக்சர் வேணும் அப்படின்னா பிக்சர் வாட்டர் மார்க். ஸோ அந்த பிக்சரிங் வாட்டர் மார்க் கொடுத்து செலக்ட் பிக்சர், எந்த பிக்சர் செலக்ட் பண்ண போகிறேன், அந்த லியோங்கிற பிக்சர் செலக்ட் பண்ண போகிறேன். அது வந்து கம்ப்யூட்டரில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரம் ஃபைல். ஸோ அது கம்ப்யூட்டரில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் தானே இருந்தது. ஓகே, அப்போ டெஸ்க்டாப்பில் வந்து அந்த பிக்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். டெஸ்க்டாப்பில் ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து அந்த பிக்சர் தான் இருக்கு இல்லைங்களா, அந்த பிக்சர் நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பிக்சர் வந்து வந்துடும். இங்கே வந்துச்சு அந்த பிக்சர் ரைட்டாக இருக்கா. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ வாட்டர் மார்க். ஓகே, எனக்கு பிக்சர் வாட்டர் மார்க் வேணாம், எனக்கு வந்து இது மாதிரி லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே போல் கஸ்டமைஸ் போங்க. கஸ்டமைஸ்லேருந்து இது நீங்கள் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அடிச்சிங்க. என்ன டெக்ஸ்ட் வேணும், இப்போ லியோ ஸ்டார் அப்படின்னா லியோ டிசைனர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் லியோ டிசைனர்னு வாட்டர் மார்க். ஓகே, ஸோ இது வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் அந்த வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ லேப் எக்ஸசைஸ் 2 வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.